ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மதியோட அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அங்கே தங்கராஜையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. சுரேஷை பார்த்துட்டு வா மாப்பிள்ள இப்போ தான் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா என்னம்மாம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்னது நான் பண்ணி வச்ச கல்யாணம் இது, நான் இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உக்காந்து பேசினிருக்காங்க. அப்ப மதியோட அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்தனன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்க வீட்ல தான் இருந்திருக்கணும். ஆனா, அன்னைக்கு இவருக்கு உடம்பு முடியாதனால அவங்க இங்க தங்கல. இன்னைக்கு அவங்க இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ராகவனும், ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! அதெல்லாம் முடியாது. எங்க வழக்கத்துல அந்த மாரியெல்லாம் இல்ல. பொண்ணோட வீட்ல மாப்பிள்ளை தங்குற மாரியெல்லாம் இல்ல. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, விடுங்க மாமா இருந்துட்டு வரட்டும். என்ன பண்ணிட்டு போறாங்க? மாமியார் வீட்ல தானே இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு ராகவன் சொல்றாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்துரணும் சுரேஷ் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்குள்ளே போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்த மதி பார்த்தீங்கன்னா, அம்மா எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ திட்டுறாங்க மனசுக்குள்ள. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷும் உள்ள வராங்க. மதி பார்த்தீங்கன்னா, சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க. இவங்க வீட்டு ஆளுங்க பண்ணதுக்கு இவன் என்ன என்ன முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கிறாங்க. மதி இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல போல அப்படின்ட்டு சுரேஷ் நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.